டிவிக்கே விஜய் கவர்மெண்ட் அவங்களாவே வந்து ராஜினாமா செஞ்சா ஒழிய விஜய் ஆட்சிய 5 இயர்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. காரணம் இடைத்தேர்தல்ல தேவையான எம்எல்ஏக்களை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. பாமக தலைவர் அன்புமணி அண்ணன் முதல்வர் விஜய் திருச்சி கிழக்குல என்ன பேசிருக்க வேணும்னு நல்ல ஆலோசனை சொன்னார் தானே. அவர் வழியில 3 முக்கிய ஆலோசனை நான் சொல்றேங்க. நம்பர் 1, தாவேக அரசின் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கிற மாண்புமிகு தம்பி ரமேஷ் குறையே இல்லாம சிறப்பா செயல்படுறாரு. அவருக்கு வேற துறையில அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டு அறநிலையத்துறையை பத்தி A to Z முற்றிலும் தெரிந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் பொன் மாணிக்கவேல் IPS ஐயா அவர்களை இடைத்தேர்தல வெற்றி பெற செஞ்சோன்னு வைங்க, அவரை அமைச்சராக்கலாம். நம்பர் 2, ரிட்டையர்டு ஆபீசர் சகாயம் IAS அவர்களையும் இந்த இடைத்தேர்தல வெற்றி பெற செஞ்சு அமைச்சராக்கலாம். மே 4 ஓட் கவுண்டிங். மே 3ஆம் தேதியே முதலா தாவேகா தலைவர் விஜய் முதல்வர் ஆவார் அப்படின்னு மீடியா மூலம் சொன்ன ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் முன்னாள் DGP ரவி அவர்களையும் இடைத்தேர்தல் மூலம் வெற்றி பெற செஞ்சு போலீஸ் மினிஸ்டரா நியமிக்கலாம். காரணம், இந்த 3 பேருமே சர்வீஸ்ல இருக்கும்போது 1 ரூபா கூட லஞ்சம் வாங்காதவங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இது போல நல்ல ஆலோசனைகளை சொல்ல எங்க பாமக தலைவர் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நன்றிங்க.